பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ஒரே நாட்களில் 2 படங்கள். முதல் படம் ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறம் போய் மத்தியானம் என்ன பண்ணேன், அந்த தேட்டர்லேயே வந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால அந்த தேட்டரில் சாப்பிட போனேன். சாப்பிட போகும்போது பரோட்டா தான் இருக்குன்னாங்க. அம்மா பரோட்டா ரொம்ப ரேராக தான் சாப்பிடுவேன். சரி பரோட்டா சாப்பிட்டேன். பட் பரோட்டா சாப்பிட்டதுனால இப்படி ஒரு படம் பார்த்தனா இல்லை இப்படி ஒரு படம் பார்க்க போகிறேன்னு தெரிஞ்சு தான் பரோட்டா சாப்பிட்றேன். ஏன்னா ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு படம், பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படம். அந்த ஆக்ஷன் படத்துடைய பேர் தான் மகுடம். மகுடம் வந்து ஆஃப்டர் வெரி லாங் டைம் விஷால் ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணுறாரு. லாங் கேப்புக்கு அப்புறம் பண்ணுறதுனால இந்த படத்துடைய லென்த்தே வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் 5 நிமிஷம், அவ்வளோ நேரம் படம். இந்த படத்தில் விஷால் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் அஞ்சலி நடிச்சிருக்காங்க, துஷாரா நடிச்சிருக்காங்க, ஜான் விஜய் நடிச்சிருக்காரு, ஜெயபிரகாஷ், இவங்களாம் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறதே விஷால் தான். அதாவது ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன். இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஜிதன் ரமேஷ், சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜீவா சார் 2 பேர் தான் ப்ரொடியூசர். அண்ட் ரவி அரசு அவர் வந்து இந்த படத்துடைய ரைட்டர். அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ்குமார் வந்து மியூசிக். இதுக்கு ரிச்சர்ட் எம் நாதன் அவர் தான் வந்து கேமரா. அப்புறம் வந்து அபிநந்தன் ராமானுஜம் அவர் வந்து சினிமாட்டோகிராஃபர். 2 சினிமாட்டோகிராஃபர் படத்துக்கு 2 சினிமாட்டோகிராஃபர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதான் அந்த படத்துடைய ஒரு ஷார்ட் க்ரூ அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் கதை அப்படின்னு பார்க்குறப்போ வந்து ரொம்ப லீனியராக ஆரம்பித்த ஒரு கதையாக தான் ஆரம்பிச்சது. 1965 அப்படின்னு சொல்லிட்டு 65 ஒரு பையன் வந்து மாதிரி அவனை கூப்பிட்டு போய் இந்த 10 பசங்களை கடத்திட்டு போய் பிச்சை எடுக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அந்த பிச்சை எடுக்கிற பையன் அங்கேருந்து பிரிஞ்சு ஓடி வந்து தப்பிச்சு ஓடி வந்து ஒரு இடத்துல நான் ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி இது பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 2025 காமிச்சோம். 1965 கிட்டேயும் 2025 பெரிய கேப் இருந்தது. அது எப்படி அது காமிச்சாங்க அப்படின்னு பார்த்தா 2025 வந்து ஒரு சராசரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்க மாதிரியான ஒரு கேரக்டரில் விஷால் வராப்புல. ஒரு மெடிக்கல் ரெப்பாக வராப்புல. ஸோ ஒரு மெடிக்கல் ரெப்பாக வரவர் அப்படியே போகிறாரு. அவருடைய அவர் லைஃப்பில் வந்து ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் எல்லாரும் பிரியப்படுறாங்க. அவங்க மாமனார் வந்து தம்பிராமையா வந்து ஒரு கார் இருக்கவனுக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. அப்படி கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா உடனே வந்து இவர் எப்படியாவது மாமனாரை சமாளிக்கணுங்கிறதுக்காக கல்யாணம் ஆகி பல வருஷம் கழித்து 2 குழந்தையெல்லாம் பிறந்த பிறகு கார் வாங்குறதுக்காக போகிறாரு. அப்போ ஒரு காரை வாங்குறாரு. அந்த காரால் வரக்கூடிய பிரச்சனையில் இவரோட ஃபேமிலி இழந்துடுறாரு, ஒரு பாதியை, அதாவது பொண்ணையும் ஒய்ஃபையும் இழந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. ஸோ இதில் வந்து இந்த 1965 காமிச்சதில் ஒரு ஃப்ளாஷ்பேக், ஒரு பெரிய டான் கேரக்டரை வந்து விஷால் பண்ணியிருக்காரு. அண்ட் விஷால் பீயிங் இன் டபுள் ஆக்ஷன். ஒன்று வந்து நார்மல் நம்ம திமிரு படத்தில் வந்த மாதிரி ஒரு விஷால், அந்த விஷால். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம விஷாலும் எஜே ஸ்ரீராம் சேர்ந்து ஒரு படம் நடிச்சாங்க, மார்க் ஆண்டனி அப்படின்னு சொல்லி, என்னது சிலுக்கா அப்படின்னு வேறு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணும்போது அது ஒரு ரெட்ரோ கேரக்டர் வரும், ஒரு வயசான கேரக்டர் வரும், அது ஒரு விஷால் வருவார். இந்த டைம் மிஷின்லாம் வச்சு ஒரு கதை ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், அந்த மாதிரியான ஒரு கெட்டப்பில் வந்து விஷால் வர்றார். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கலர் ட்ரெஸ் போட்டு கண்ணாடிகள்லாம் போட்டு ஒரு பெரிய ஒரு தாதாவாக வராரு. பார்க்குறது நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஜான் விஜய் ஒரு கூடவே ட்ராவல் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டு. எப்போவுமே அந்த தாதான்னு இருந்தால் அவங்களுக்கு ஒரு கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கணும். இதில் 2 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து ஜெயபிரகாஷ், இன்னொன்று வந்து ஜான் விஜய். ஜெயபிரகாஷ் நிறைய ரொம்ப சட்டிலான சில கேரக்டர்ஸ்லாம் பண்ணுவார். இந்த படத்தில் கொஞ்சம் லைட்டாக காமெடியும் லைட்டாக ஒரு வித்தியாசமான கெட்டப்பும். ஏன்னா அவர் எப்பவுமே பார்க்குறப்ப வந்து ஜெயபிரகாஷ் சாரை பார்த்தாலே வந்து ஒரு பயங்கர பாஷான ரிச்சான ஒரு அப்பா சார் அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் இருப்பார். நல்ல ஒரு மாதிரி அழகான ஒரு கிரே ஹேர் அவருக்கு, ரொம்ப நீட்டாக இருப்பார், கலராக இருப்பார். அதனால் அப்படி தான் இருக்கும். பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்லியாக அவரை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹேர் கட்லாம் பண்ணி அவரை நார்மல் ஆக்குற மாதிரி ஒரு இதெல்லாம் காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணியிருந்தாங்க. பீயிங் ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் விஷால். அண்ட் ஃபஸ்ட் டைம் பண்ணனால ஓரளவுக்கு அந்த கதையை வந்து அப்படியே நவுத்தி கொண்டு போகிறார். பட் கதை வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி, ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஒரு ஃப்ளாஷ்பேக் செக்மெண்ட்டும் லென்த்தாக இருக்குது, இதுவும் லென்த்தாக இருக்குது. ஃபஸ்ட்டு கதையும் இனிஷியலாக கார் வாங்குகிற கதையே வந்து அவங்க கார் வாங்குறாங்களா இல்லை நம்ம லோன் போடலாமாங்கிற லெஞ்சுக்கு கொஞ்சம் லென்த்தாக இருந்தது. அந்த லெவலுக்கு கொஞ்சம் லென்த் ஜாஸ்தி. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா இவர் தாதாவாயே அஞ்சலியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறதும் அதில் ஒரு சின்ன ஒரு சீன் ஒன்று வச்சுருந்தாரு. அந்த சீன்லாம் வைக்கும்போது அதெல்லாம் பார்க்குறப்போ ஓகே, இது ஒரு பேட்டர்ன், ஒரு பழைய படம். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவேன். ஒரு படத்துக்கு டயலாக் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நார்மலாக சொல்லுவாங்கள்ல, யாராவது அடிக்க வந்தாங்க, சார் மேலே கை வச்சுறாங்க சார், எதுவும் பண்ணாங்க சார், நான் புள்ள ஒட்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். இந்த டைலாகை வந்து ஆயுத எழுத்து அப்படிங்கிற படத்தில் வந்து மணிரத்னம் சார் மாற்றுறார், அந்த டைலாகை மாற்றுறார். அது எப்படி மாற்றுறாருன்னா, இதே மாதிரி சூர்யா சார் ஒருவர் வந்தோன்னா நேராக போயிட்டு ஒருத்தனை அடித்து ஒரு கேஸ் கம்பெனிக்காரன் ஓனரும் பிடிச்சி அப்படி நிறுத்திட்டு வச்சோன்னா அவன் பார்த்தா, ஏய் வேணாம், வீட்டில் லேடிஸ் இருக்கிறாங்க, 6 வயசில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு புள்ள ஒட்டிக்காரன். அதே டைலாகை மாற்றுறது. இப்படி இந்த படத்தில் வந்து அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா அப்படின்னு சொல்கிற அந்த டைலாக்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே கொஞ்சம் காமனாக இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம்
இன்னொரு இடத்துல கூட ஒரு டைலாக் வெரி வெரி காமன், வெரி காமன். அந்த டைலாக்லாம் கேட்கும்போது கொஞ்சம் மாற்றிருக்கலாமே, கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணுச்சு. பட் ஈவன் தோ இட் இஸ் லென்த்தி ஃபிலிம், ஃபைட் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு விஷால் வந்து. அதுக்கப்புறம் ஒரு கன் ஃபைட் இருக்குது, இந்த கத்தியில் ஒரு ஃபைட் இருக்குது, வழக்கம்போல் ஒரு கன் ஃபைட் இருக்குது. இட்ஸ் அ பக்கா கமர்ஷியல் ஃபிலிம். பட் இந்த படம் இந்த பீரியடில் வந்தது அப்படி 2025 வந்தபோது ஒரு ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்திருந்ததுன்னா இந்த படம் would be a வெரி பிக் கலர். ஏன்னா ஒரு வேறு மாதிரியான ஒரு ஒரு ஃபைட்டு இதெல்லாம் பண்ணி நல்லா பண்ணியிருந்தான்னு வச்சுங்களேன். அது நல்லா பண்ணியிருந்தாலும் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வந்துடும். ஏன்னா இந்த கதை வந்து கொஞ்சம் பழக்கப்பட்ட கதையாக, கொஞ்சம் ஆல்ரெடி எல்லாருமே பார்த்த கதையாக ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற ஒரு மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்டுக்கு இந்த கதை எடுக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. சரி, ஆனால் இவரையும் நான் வந்து இந்த சர்க்காஸ்டியமாக சொல்கிறேன்னு சொல்லி அப்புறம் அடுத்தது விஷால் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன ப்ரோ கீச்சிங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லிட்டான்னு வச்சுக்கலாம். எனக்கு ஒரு மாதிரி ஏன்னா இப்போல்லாம் எனக்கு ரிவ்யூ பண்ணாலே சடார்னு அந்த மைண்டுக்கு வந்துட்டு போகுது அப்படின்னுவாங்கல்ல. அந்த மாதிரி அந்த அவர் ஃபோனில் பேசுனது ஒருத்தர் மாதிரி நான் ஃபோனில் பேசினவர் ரொம்ப பெரியார். அவர் பெரிய டேரக்டர். இன்றைக்கி அவர் வந்து இந்தியா ஃபுல்லாக அவரை திரும்பி பார்க்குற ஒரு டேரக்டர். அப்படி ஒரு டேரக்டர் திடீர்னு அவர் ஃபோன் பண்ண நினச்சே பார்க்கல, அவரே ஃபோன் பண்ணிட்டார். இதை நான் அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்குது. போன ரிவ்யூலையும் சொன்னேன், இந்த ரிவ்யூலையும் சொன்னேன். அந்த படத்துக்கும் ஆனால் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பரவாயில்ல. பட் இருந்தாலும் வந்து இந்த கதையை இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருந்தது. பட் இருந்தாலும் வந்து மதிப்பிற்குரிய ஆர்பி சௌத்ரி சாருடைய 99வது படம் நினைக்கிறேன், 99th ஃபிலிம். ஸோ அது ஒன்று மனசில் கொஞ்சம் எனக்கு ஒரு ஒரு ஓரத்தில் ஒரு ஈரம் இருக்குது, ஒரு கவலை இருந்தது. அது ஏன் அந்த கவலை இருக்குன்னா, ஆர்பி சௌத்ரி சார் மாதிரி ஒரு மனிதர் இல்லைன்னா தமிழ் சினிமாவில் நிறைய டேரக்டர்ஸே வந்திருக்க மாட்டாங்க. எவ்வளோ பேர் கதைகளை வச்சுட்டு சும்மா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தப்போ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தது அப்படின்னு ஒன்று இருக்குது. வாய்ப்பு கேட்டால் ஓகே நல்லா இருக்குது, இந்த கதை பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், இதுக்கு நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் பட்ஜெட்டில் அவ்வளோ டேரக்டர்ஸையும் டேரக்டர்னு தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தவர் திரு ஆர்பி சௌத்ரி சார். அவருடைய இழப்பு பேரிழப்பு. இதை நான் ஏன் இன்றைக்கி சொல்கிறேன்னா, இன்றைக்கி தான் அதை சொல்லணும். ஏன்னா அன்னைக்கு சொல்கிறதுங்கிறது வெறும் ஒரு இரங்கல் செய்தியாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி சொல்கிறது வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் நோட். ஆர்பி சௌத்ரி சார் மாதிரி ஒரு மனிதர். ஸோ அவருடைய ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் 99th ஃபிலிம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எண்ணமாக இருந்தது. ஏன்னா அவர் என்றைக்குமே வந்து கொஞ்சம் ரொம்ப ஆவரேஜாக ஒரு படங்கள் வந்து நிறையாவே நல்லா பண்ணுவார். கதை செலக்ட் பண்ணுறது மாதிரி சில விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணுவார். பட் இதில் கொஞ்சம் கதை வந்து இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். விஷால் ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. கோச்சிக்காதீங்க விஷால் ப்ரோ, இந்த படத்துக்கு ரேட்டிங்கும் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க. பட் நெவர் மைண்ட், விஷால் இஸ் ஆல்வேஸ் விஷால். நம்ம ஊரில் அந்த ஒரு கருப்புக்குன்னு ஒரு அருமையான ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஸோ விஷால் அப்படிங்கிற அந்த மனிதர் வந்து ஒரு 6 அடி உயரத்தில் ஒரு என்ன சொல்கிறதுன்னா மேஸ்குலின் பாடி அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட். அப்படி நின்று அப்படி வச்சாருன்னா ஒரு ஷார்ட் வச்சோன்னா அப்படி இருக்கும். அவருக்கான கதைகள் காத்திருக்கு, தமிழ் சினிமாவில் அவருக்கான கதைகள் காத்திருக்கு. அவருக்கான படங்கள் கூடி சீக்கிரம் நிறைய படங்கள் வரப்போகுது, அது நல்லா பண்ண போகிறாரு. பட் இது ஒரு ஃபஸ்ட்டு ட்ரை அப்படிங்கிறதுனால ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா இருந்தது. பட் இன் ஃப்யூச்சரில் இதோட நான் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். ஆனால் எப்போவுமே வந்து நான் செய்யக்கூடாத ஒரு தப்பு இருக்குது. அது என்னென்னா கம்பேரிசன் ஒன்று இருக்குது. கம்பேரிசன் எப்படின்னா, இப்போ இன்றைக்கி ரிலீஸ் ஆன படங்களில் அப்படின்னு பார்க்கும்போது காலையில் போய் ஃபஸ்ட்டு படமாக விஸ்வநாதன் சன்ஸை பார்த்தேன், 2வது படமாக மகுடம் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த கலைஞர் அவர்கள் சொன்ன ஒரு கதை ஞாபகம் வருது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வந்து இந்த வேர்க்கடலை சாப்பிடும்போது பூச்சிக்கலையெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சு நல்ல கடலாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் அப்பப்போ சாப்பிடுவான். ஒரு பூச்சிக்கடலை சாப்பிட்டா நல்ல கடலை சாப்பிடுவான். அதாவது என்னென்னா கடைசியாக அந்த டேஸ்ட்டு வந்து நல்ல கடலையில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு பூச்சிக்கலையெல்லாம் ஃபஸ்ட்டு லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்புறமா நல்ல கடலையெல்லாம் எடுத்து சாப்பிடுவான். ஸோ அவர் சொன்னதில் தான் நான் வந்து எதை ஃபஸ்ட்டு பார்த்துருக்கணும் எதை செகண்ட் பார்த்துருக்கணும்னு தெரில. மைண்டு ஒரு மாதிரி கிச்சின்னு ஆயிடுச்சு. அதுதான் ஒரே ஒரு மாதிரி ஒரு இதுவாக இருந்தது. அப்புறம் நம்ம சோப்பு செட்டை பயங்கரமாக விமர்சனம் பண்ணி அப்படி பேசக்கூடாது, சோப்பு செட்டை வாங்கிட்டுவீங்க, பயங்கரமாக வாங்கிட்டுவீங்க. என்னதான் இருந்தாலும் விஷால் என்பவர் ஒரு நல்ல நடிகர். அவருக்குன்னா ரசிகர்கள் வந்திருக்காங்க, அவங்க ரசிகர்கள்லாம் பார்க்குறாங்க. நம்ம ஏன் வந்து அவ்வளோ ஹர்ட்டிங்காக பேசணும், தேவையில்லை. ஆனால் இந்த 2 படத்துக்கும் ப்ளூ சட்டை மாறன் எப்படிலாம் ரிவ்யூ கொடுக்க போகிறாருன்னு நம்மளும் பார்க்க தான் போகிறோம். ரிவ்யூ கொடுக்கட்டும். ரிவ்யூ கொடுத்ததுக்கப்புறம் எப்படிலாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி நாம் ஒரு வீடியோ போடுவோம். ஏன்னா ஒரு படம் 2 படமே எப்படி இருக்குங்கிறது எனக்கு கிளியராக தெரியும். இவர் ஏதாவது ஒரு நல்ல படம் வந்தாலும் லைட்டாக ஒரு குறை சொல்கிறாரா? சரி, இது சுமாராக வந்திருக்குன்னா சுமாராக வந்திருக்க படத்தை எப்படி சூப்பராக சொல்கிறாரா, இதை பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரா, அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? வெயிட் பண்ணி பார்ப்போம். மகுடம் 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம். இப்போது டசன்ட் சூட் தட் பீரியட்.